ஆக்சுவலாக நீ வந்து ஒரு கவிஞன்னு எனக்கு தெரியும். அடுத்து வந்து நீ வந்து ஒரு டிரெக்டர்னு கூட தெரியும். ஆனால் டப்பிங் வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீ வந்து நடிகன்னு எனக்கு தெரியாதுடா. ஆக்சுவலி உன் வாய்ஸ் அவ்வளோ அழகாக நடிச்சது, செம்மையாக இருந்தது அந்த தூக்க கலக்கத்தோட. ஆனால் நிஜமாகவே நீ தூங்குனியா இல்லைண்ணா? நீ நடிக்கிறேன்னு நான் கற்பனை பண்ணிக்கிட்டேண்ணா. இருந்தாலும் நீ தூக்க கலக்கத்தில் கூட இருக்கலாம். நான் ஒரு முறை அது மாதிரி தான்டா நடித்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படின்னா, லீவ் போட்டுட்டேன், ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது எங்கள் சார் வந்து எனக்கு கால் பண்ணார். என்னோடய சுப்பீரியர் கால் பண்ணதும் நான் என்ன பண்ணிட்டேன், சார் எனக்கு ரொம்ப ஃபீவர்ஸா அப்படி சொன்னேன். இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன். அப்போ வந்து எனக்கே தெரிஞ்சுது நான் நடிக்கிறேன்ட்டு. ஆனால் அன்றைக்கி எனக்கு நிஜமாகவே ஃபீவர் இல்லை. அது நினச்சி நிறைய நாள் வந்து யோசித்து சிரிச்சிட்ருக்கேன். இந்த மனுஷனோட, அதாவது மனுஷியோட இயல்பு எப்படி இருக்குது, நான் நிறைய பொய் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, பொய் சொல்கிற வாய்க்கு போஜனமே கிடைக்காதுடி அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பொய் சொல்கிறதுனால தான் அடிக்கடி வந்து சரியாக சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குதோ அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அப்படிலாம் இல்லை, எனக்கு நல்ல சாப்பாடு தான் கிடைக்கிது. அது அப்படி தான். எப்படின்னா, ஒரு நாளும் முழு நேரமும் பட்னியாக இருக்கிற அளவுக்கு நான் வந்து பட்னி கிடக்கல, ஓகேவா? அதே மாதிரி மற்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படியே பார்த்துட்டே வரும்போது நான் அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கவே இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்ட்டு. எனக்கு அப்போவே தெரியும் என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு. ஏன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இப்போவும் இருக்காங்க. அதனால் அந்த நேச்சர் வந்து என்னை எப்போவுமே வந்து தனியாகவோ இல்லை பட்னியாகவோ விட்டதே இல்லை. எனக்கு எப்போல்லாம் பசிச்சதோ, தாங்கோனா பசி அப்படின்னும்போது யாரையாச்சும் அமுச்சு எனக்கு உணவு கொடுத்துச்சு. அப்போ அந்த உணவுக்கு நான் நன்றியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நிறைய பேருக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நல்ல உணவு கொடுக்கணும், ஒரு ஆரோக்கியமான உணவு. நடக்குமா? ஏய் சீக்கிரம் நீயும் வந்துடு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம் எல்லாருக்கும். அதுக்காக எல்லாரையும் சோம்பேறிகளாக ஆக்கக்கூடாது. இல்லை, உழைச்சி தான் சாப்பிட்ணும். 2 நாய் அந்த தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்காத. நான் ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், ஆனால் வேலை செய்கிறதுக்கு உண்டான ஊதியம் வந்து எனக்கு இல்லை. ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். பாய்டா.